வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். கவலைப்படுகிறோம். கவலைப்படுவதை எந்த பாவத்திலையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் கவலை என்பது ஒரு நோய் என்பதால் 6ஆம் பாவத்தில் சேர்க்கிறோம். கடன் வாங்கினாலும் கவலை, கடன் கொடுத்தாலும் கவலை. என்னங்க இது? இந்த கவலையை எப்படிங்க நிப்பாட்டுறது? நிப்பாட்ட முடியாது. வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தீங்கன்னா, எப்படி நமக்கு வட்டி வந்து சேரும், எப்படி அசல் வந்து சேருங்கிற கவலையிலேயே அவர் ஒரு பக்கம் மௌனமாகவே இருப்பாங்க. ஒரு வட்டி கொடுக்குறவரெல்லாம் நான் பார்த்தேன், பேசுகிறதே கிடையாது, வாயை திறந்து பேசுகிறதே கிடையாது. அவர் போவார், நிற்பார், வட்டியை கொண்டாந்து கொடுப்பாங்க, வாங்கிட்டு வருவார். அவர் மிரட்டலை பாருங்க. இப்படி ஒருத்தர் இருக்கார், வட்டி கொடுக்குறவர். நிறைய பேர் பேசுறது கிடையாது, பணத்தை கொடுங்க அப்படின்னு. வட்டி கொடுக்குறவது வருமானம் தானே அது, 6ஆம் பாவ செயல் தானே அது. ஆனால் கவலை கொள்கிறார். சரி, இவர் தான் கவலை கொள்கிறாரே, வட்டிக்கு வாங்கினவராவது கவலை இல்லாமல் அவர் அதை விட பெருங்கவலையா இருக்கார். அதனால இந்த கடன் நாள் வரக்கூடிய இந்த கவலைகள் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்க பேசாம விட்டுருங்க. உங்களுடைய பொழுதுகளை நன்றாக ஓட்டுங்க. அல்டிமேட்டா நம்ம வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை அப்பப்ப ஏற்படுத்திக்கணுங்க. 6ஆம் பாவம் வந்து தீய பாவம் தான். கடன் வாங்கினாலும் கஷ்டம்தான், கடன் கொடுத்தாலும் கஷ்டம்தான். கவனமாக இருங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க. நன்றி.